இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பாதுகாப்பை உறுதி செய்ய தற்காப்பு அமைச்சு சொத்துக்களை தொடர்ந்து மேம்படுத்தும். நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தற்காப்பு அமைச்சர் அதன் சொத்துக்களை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது. சபா நீர்நிலைகள் மற்றும் தென் சீன கடலை கண்காணிக்க ரேடார் திறன்களை அதிகரிப்பது, LMS எனப்படும் கடலோர பணி கப்பல்களை பெறுவது, UAV எனப்படும் ஆளில்லா விமானங்களை வாங்குவது மற்றும் கடலோர போர்க்கப்பல் LCS கட்டுமானம் ஆகியவை இதில் அடங்கும் என்று தற்காப்பு துணை அமைச்சர் அட்லி சஹாரி தெரிவித்தார். சபா கிழக்கு கடற்கரை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்த குடாட், சண்டாகான், லஹதத்து மற்றும் செம்பூர்னாவில் உள்ள காவல் முகாம்களில் ராணுவ அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களை மலேசிய ராணுவ படை மூலம் தற்காப்பு அமைச்சு பணிக்கு அமர்த்தி உள்ளதாக அட்லி சஹாரி விவரித்தார். தென் சீன கடலின் பாதுகாப்பு குறித்து பென்டகான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து அவாங் ஹாஷிம் எழுப்பிய கேள்விக்கு அட்லி சஹாரி அவ்வாறு பதிலளித்தார். ஞானராஜா வீட்டில் நிகழ்ந்த கொள்ளைக்கும் லிம் குவாங் யங் வழக்கிற்கும் தொடர்பா? ஆதாரங்கள் இல்லை, போலீஸ் தகவல். பினாங் முன்னாள் முதல்வர் லிம் குவாங் யங் மீதான ஊழல் வழக்கு தொடர்பில் அரசு தரப்பின் முக்கிய சாட்சியான டத்து ஸ்ரீ ஜி ஞானராஜா வீட்டில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவத்துக்கும் அவ்வழக்கிற்கும் தொடர்பில்லை என்பதை போலீஸ் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதுவரையிலான விசாரணையில் அதற்கான ஆதாரங்கள் எதுவும் சிக்கவில்லை. எனவே அது இன்னமும் ஒரு கொள்ளை சம்பவமாகவே வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ சஷலி கஹார் தெரிவித்தார். வீட்டிலிருந்த விலையுயர்ந்த பொருட்கள் காணாமல் போயிருப்பது புகாரிலும் விசாரணையிலும் தெரிய வந்துள்ளது என்றார் அவர். இதுவரை 16 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் யாரும் கைது செய்யப்படவில்லை எனவும் அவர் சொன்னார். ஞானராஜா வீடு மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் பொருத்தப்பட்ட CCTV கேமரா பதிவுகளையும் போலீஸ் சேகரித்து வருவதாக ஷசலி தெரிவித்தார். அச்சம்பவத்தில் குறைந்தது 3 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான பொருட்கள் களவாடப்பட்டதாக ஞானராஜா கூறியதாக கடந்த வாரம் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. ட்வெட் மாணவர்கள் தேர்வு செய்யும் துறை பொறுத்தே எதிர்காலம் அமையும். ட்வெட் எனப்படும் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சி திட்டம் இளைஞர்களின் முக்கிய தேர்வாக இருந்து வருகிறது. குறிப்பாக பயிற்சிகள் நடைபெறும் இடங்களில் அதிகமான இந்திய இளைஞர்களை காண முடிந்தாலும் அவர்கள் தேர்வு செய்யும் துறையை பொறுத்தே அவர்களின் வேலைவாய்ப்பும் எதிர்காலமும் அமையும் என்று மலேசிய மாஹிர் அறவாரிய தலைவர் டத்தோபா ஸ்ரீகணேஷ் தெரிவித்திருக்கின்றார். அவர்கள் சரியான பயிற்சியை தேர்வு செய்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். முதலில் மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சி திட்டம் மீது ஆர்வம் இருக்க வேண்டும். ஆக தயார் நிலை மதிப்பீடு மிக அவசியம். மாணவர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்களா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்றார் அவர். மேலும் ட்வெட் துறைகளில் மாணவர்களை சேர்ப்பது மட்டுமல்லாது எதிர்கால தொழில்களுக்கு ஏற்ப வியூகங்களையும் 13வது மலேசிய திட்டத்தில் இருக்கும் பெர்காசா மடானி ட்வெட் திட்டம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இதன் வழி பட்டதாரிகள் அதிக ஊதியம் பெறும் வேலைகளை பெறுவதோடு தங்களின் சொந்த தொழில்களை தொடங்குவதற்கும் வாய்ப்பாக அமையும் என்று ஸ்ரீ கணேஷ் கூறினார். நிலைத்தன்மையை பேண அணு ஆயுதம் இல்லாத மண்டலம் அவசியம். தென்கிழக்கு ஆசிய அணு ஆயுதம் இல்லாத மண்டல ஒப்பந்தத்தின் நெறிமுறை பத்திரத்தில் உடனடியாக கையெழுத்திட்டு ஒப்புதல் அளிக்குமாறு அணு ஆயுத நாடுகளை வலியுறுத்தியுள்ளது மலேசியா. ஒரு முக்கியமான மைல்கல்லாக அந்நெறிமுறை கருதப்படுவதால் வட்டாரத்தின் நிலைத்தன்மையை பேணுவதற்கும் அதன் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் வலுவான மற்றும் செயல்படுத்தக்கூடிய அணு ஆயுதம் இல்லாத மண்டலம் அவசியம் என்று துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசிய அணு ஆயுதம் இல்லாத மண்டல ஒப்பந்தத்திற்கான தனது உறுதிப்பாட்டை மலேசியா மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. அணு ஆயுதம் இல்லாத நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் தாமதமின்றி கையெழுத்திட்டு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வலுவான அமல்படுத்தக்கூடிய அணு ஆயுதம் இல்லாத மண்டலம் வட்டார அமைதி, பரஸ்பர மரியாதை மற்றும் நீண்டகால பாதுகாப்பின் முக்கிய தூணாக உள்ளது என்றார் அவர். நேற்று ஜொஹூர் பாருவில் நடைபெற்ற ஆசியான் அணுசக்தி நிர்வாக வலையமைப்பு ஏசியா டாமின் 12வது ஆண்டு கூட்டத்தின் தொடக்க விழாவில் உரையாற்றும் போது ஃபடிலா அவ்வாறு கூறினார். பகடிவதை தொடர்பான எந்த ஒரு சம்பவம் மீதும் கல்வி அமைச்சு சமரசம் காணாது. பகடிவதை தொடர்பான எந்த ஒரு சம்பவம் மீதும் கல்வி அமைச்சு சமரசம் செய்யாது. குற்றவியல் வழக்குகளை கையாள்வதில் கல்வி அமைச்சு யாரையும் பாதுகாக்க முயற்சிக்காது என்றும் ஒருபோதும் முயற்சித்ததில்லை என்றும் அதன் துணை அமைச்சர் வாங்காவோ தெரிவித்தார்.
உயிரிழந்த சாரா கைரினா மகாதீர் வழக்கு உட்பட எந்த ஒரு குற்றவியல் வழக்குகளை கையாள்வதில் அரசு மலேசிய போலீஸ் படை PDRMக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க கல்வி அமைச்சு எப்போதும் தயாராக உள்ளது என்று வாங்கவோ விவரித்தார். தற்போது சாரா குறித்த வழக்கு போலீஸ் விசாரணையில் உள்ளது என்பதை நாங்கள் அறிவோம். மேலும் கல்வி அமைச்சு அதை விசாரிக்க போலீசாரிடம் விட்டுவிடுவோம். பகடிவதை தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையிலும் அமைச்சு சமரசம் செய்யாது என்பதை அமைச்சு வலியுறுத்த விரும்புகிறது. அமைச்சு யாரையும் பாதுகாக்காது என்று அவர் கூறினார். உயிரிழந்த மாணவி சாரா கைரினா வழக்கு குறித்து செம்பூர்ணா நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ ஷாபி அப்டால் எழுப்பிய கூடுதல் கேள்விக்கு வாங்காவோ அவ்வாறு பதிலளித்தார். வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கை 5,18,700 குறைந்துள்ளது. இவ்வாண்டு ஜூன் மாதத்திற்கான நாட்டின் வேலையின்மை விகிதம் தொடர்ந்து 3வது மாதமாக 3.0 விழுக்காடாக பதிவு செய்திருக்கும் நிலையில் வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கை 5,18,700 குறைந்துள்ளது என்று மலேசிய புள்ளி விவரத்துறை DOSM தெரிவித்துள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தின் நேர்மறையான வளர்ச்சிக்கு ஏற்ப இவ்வாண்டு ஜூன் மாதம் தொழிலாளர் சந்தைக்கான அடைவு நிலை தொடர்ந்து ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாக மலேசிய புள்ளி விவர துறையின் தலைவர் டாக்டர் முகமது உசேர் மஹிதீன் கூறினார். ஒவ்வொரு மாதமும் 0.3 விழுக்காடு அதிகரித்து இவ்வாண்டு ஜூன் மாதம் அதன் எண்ணிக்கை 1,74,30,000 தொழிலாளர்களாக பதிவாகியுள்ளதை டாக்டர் முகமது உசேர் சுட்டிக்காட்டினார். ஜூன் மாதத்தில் KPTP எனப்படும் தொழிலாளர் பங்கேற்பு விகிதம் மே மாதத்தில் பதிவு செய்யப்பட்டதை போல 70.8 விழுக்காடாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். AI 329 கோடி ரிங்கிட் அங்கீகரிக்கப்பட்ட முதலீடுகளை ஈர்த்தது மலேசியா. இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி ஜூன் மாதம் வரையில் செயற்கை நுண்ணறிவு AI துறைக்கு 329 கோடி ரிங்கிட் அங்கீகரிக்கப்பட்ட முதலீடுகளை மலேசியா ஈர்த்துள்ளது. MD எனப்படும் இலக்கவியல் மலேசியா வியூக திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட இந்த முதலீடுகள் 6,920 வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் திறனை கொண்டுள்ளதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்தார். இந்த வெற்றி வட்டார AI மையமாக மலேசியாவின் ஆற்றல் குறித்து முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை காட்டுவதோடு உலகளாவிய இலக்கவியல் சுற்றுச்சூழல் அமைப்பில் நாட்டின் நிலையை வலுப்படுத்தி இருப்பதாக கோபிந்த் சிங் கூறினார். நிலையான AI சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்கும் முயற்சியில் திறமை, தரவு மற்றும் உள்கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டு 2026 2030 ஆண்டு வரைக்குமான தேசிய AI செயல் திட்டத்தை தேசிய செயற்கை நுண்ணறிவு அலுவலகம் NAIO உருவாக்கி வருவதாக அவர் விவரித்தார். நாட்டில் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தை எதிர்த்து போராட புதிய அணுகுமுறை தேவை. சாஹித். நாட்டில் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு புதிய வழக்கத்திற்கு மாறான அணுகுமுறை தேவை என்று துணை பிரதமர் அகமது சாஹித் ஹமிதி கூறினார். செயற்கை மருந்துகளின் பயன்பாடு மற்றும் சமூக ஊடக தளங்களின் மூலம் புதிய விநியோக முறைகள் அதிகரித்து வருவது போல் போதைப்பொருள் துஷ்பிரயோகத்தின் தற்போதைய போக்கு மிகவும் கவலை அளிக்கிறது என்பதால் புத்தியில் மாற்றம் மிக முக்கியமானது என்று அவர் கூறினார். தடுப்பு, அமலாக்கம் மற்றும் சிகிச்சைக்காக அரசாங்கம் 50 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமாக செலவிட்டுள்ளது. ஆனால் போதைப்பொருள் துஷ்பிரயோகம் இன்னும் அதிகரித்து வருகிறது என்பதே இதன் விளைவு. இந்த தோல்வியை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். போதைப்பொருள் துஷ்பிரயோகத்திலிருந்து நாடு 100% விடுபட்டாவிட்டாலும் அது மிக குறைந்தபட்சமாக குறைக்க நம்மால் முடியாதென்று இல்லை என்பதை உறுதிப்படுத்த நமது வேறுபாடுகளை ஒதுக்கி வைப்போம் என்று அவர் கூறினார். மலேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு சங்கத்தின் 46வது பொதுக்கூட்டத்தின் தொடக்க விழாவில் இரவு உரையாற்றும் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். செவ்வாய்க்கிழமை தொடங்கி 3ஆம் கட்ட SDR விநியோகிக்கப்படும். இன்று தொடங்கி அரசாங்கம் 3ஆம் கட்ட ரஹ்மா உதவித்தொகை SDR-ஐ விநியோகிக்கும். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் வாழ்க்கை செலவுகளை குறைக்கும் மடானி அரசாங்கத்தின் இந்த முயற்சிக்காக 200 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட SDR மூலம் 650 ரிங்கிட் வரை பெற்று சுமார் 86 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். கடந்த ஜனவரி மாதம் முதல் கட்ட SDR மூலம் 83 லட்சம் பேருக்கு உதவி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக 3 லட்சம் பேருக்கு SDR வழங்கப்படும் என்று நிதி அமைச்சருமான அன்வார் குறிப்பிட்டார். தகுதி உள்ள அனைவருக்கும் உதவி சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் புதிய விண்ணப்பங்கள் மற்றும் மேல்முறையீடுகளை பரிசித்து
அரசாங்க நடவடிக்கையின் விளைவாக எஸ்டிஆர் பெறுநர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார்.